ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாழைப்பழம் வச்சு ஒரு சூப்பரான தோசை ரெசிபி தாங்க. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 4 வாழைப்பழம் எடுத்துக்கலாங்க. நான் நல்ல வாழைப்பழமே எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பேக்கிங் சோடா கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மசிச்சு விட்டுறலாங்க. சோடா உப்பும் நம்ம ஏன் வாழைப்பழத்தோடு சேர்த்து மசிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வாழைப்பழம் நல்லா சாஃப்டாகிடுங்க. அதுக்காக தான் அந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாங்க. முட்டை நல்லா தோசை சாஃப்டாக வர்றதுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் முட்டை சேர்த்துக்கலாங்க. முட்டை வேணாம் அப்படிங்கிறவங்க முட்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான் இது. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. முட்டை நல்லா நுறையா பொங்கி வர அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்தளவுக்கு பீட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. ஒரு பழத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம்னா சரியாக இருக்கும். இல்லை இதுக்கு மேலே உங்களுக்கு பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சக்கரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இல்லை கூட வேணாலும் சேர்த்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். இப்போ கொஞ்சமாக ஏலக்காயும் ஜாதிக்காயும் நான் பொடிச்சு வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும் ஜாதிக்காய். இதுவும் ஏலக்காயும் சேர்த்து பொடிக்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். ஜாதிக்காய் இல்லைன்னா வெறும் ஏலக்காய் தூள் மட்டும் சேர்த்துக்கலாங்க. இப்போ 4 வாழைப்பழத்துக்கு நான் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இப்போ இதையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வாழைப்பழத்தோடு கலந்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் யூஸ் பண்ணிக்கலாங்க. பால் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம தண்ணி வேணுனாலும் சேர்த்து கலந்துக்கலாங்க. டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக நம்ம கலந்து எடுத்துக்கணுங்க. ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிட்டோன்னா தோசை ஃபுல்லாக பிஞ்சு போயிடும். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸில் நம்ம நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாங்க மாவை. இப்போ நம்ம கல் காய வச்சு குட்டி குட்டி தோசையாக ஊற்றிக்கலாங்க. கல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமாக இருந்துச்சுன்னா சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கனால சட்டுன்னு கரைஞ்சிரும், ஆனால் மாவு வெந்திருக்காது. அதனால் ஒரு அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஊற்றினதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் வேணுமோ எண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணுமோ போட்டு நம்ம சுட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு ஒரு சைடு. நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மாவு கலந்தோடனே சுகர் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கரெக்டான அளவு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்போ நம்ம ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க எல்லாத்துக்கும் டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்றக்கு இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்கலாங்க. ரெண்டாவது நம்ம இதில் அதிகமான சுகர் சேர்க்கல, ஏன்னா பழத்தில் இருக்க ஸ்வீட்னஸ் தான். அதனால் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் ஒரே ஒரு தோசை பிச்சு காட்டுறேன். நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.